வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஷீரடியில் முக்கியமாக நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் சாய் மந்திர். முதல்ல அதுக்கப்புறமா அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடம்னா இந்த சாய் தீர்த் டிவோஷனல் தீம் பார்க். சாய் மந்திர்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இங்கே ரீச் ஆகிட முடியும். ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது. நாங்கள் வந்தது வீக்கெண்டில் தான் வந்தோம். பட் அவ்வளோவா க்ரௌட் இல்லை. இங்கே டிக்கெட் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில் நீங்கள் வந்தீங்கன்னா 590 ருப்பீஸு, வீக் டேஸில் வந்தீங்கன்னா 530 ருப்பீஸு. ஹைட் பேஸ் பண்ணி தான் வந்து டிக்கெட்டை வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு முக்கியமாக. என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தைக்கே டிக்கெட் இருந்தது, ஃபுல் டிக்கெட்டு. ரெண்டாவது குழந்தை ஹைட் கம்மியாக இருந்ததுனால அவங்களுக்கு டிக்கெட் எதுவும் அவங்க சார்ஜ் பண்ணலை. நீங்கள் வந்து டைரெக்டாக ஆன் ஸ்பாட்டும் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் புக் பண்ணிவிட்டு இங்கே வர முடியும். காலையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1/2 hour முன்னாடி வந்துட்டிங்கன்னா சீக்கிரமாக பார்த்துட்டு சீக்கிரமாக போயிடலாம். எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் நம்ம அதை ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு 3 hours ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்தது பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் டூர் தான், தீர்த்த யாத்ரான்னு சொல்லிட்டு. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 to 6 டெம்பிள்ஸை வந்து அப்படியே ரெப்ளிகா மாதிரி அங்கே இருக்க பீப்புளோடு சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய சுவாமி, அந்த கோவில் எல்லாமே அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு டிவைனாக இருந்தது. ஒரு மினி ட்ரெயின் மாதிரி செட்டப் பண்ணி அதில் உட்கார வச்சு தான் நம்மளை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறாங்க. பேக்ரவுண்டில் அழகான ஒரு மியூசிக்கு. உண்மையிலே இதை பார்க்குறதுக்கு வந்து நமக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அவ்வளோ அருமையாக செட் பண்ணியிருக்காங்க. ரியலிஸ்டிக்காக இருந்தது உண்மையிலேயே பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த சாய் தீர்த் டிவோஷனல் தீம் பார்க்குக்கு வீக் எண்டில், அதாவது சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி வரீங்க அப்படின்னா, நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, காலையில் சீக்கிரமாக வந்துடுங்க. 9:30க்கெலாம் இங்கே வந்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் ஓப்பனில் தான் இருக்கும். டிக்கெட் கொடுத்துட்றாங்க. 10 o'clock தான் வந்து மெயினாக இது எல்லாமே ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு க்ரௌட் அவ்வளோவா இருக்காது. நீங்கள் ஈஸியாக எல்லாமே கவர் பண்ண முடியும். இந்த டெம்பிள் டூர் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அரௌண்டு 20 minutes 25 minutes டைம் எடுத்துக்கிச்சு. நல்லா வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இதில் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இது. அதனால் கிட்ஸ் கூட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டாலும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டாய் ஷாப்பு, ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த மாதிரி எல்லாமே இது உள்ளே அவைலபிளாக இருக்குது. பட் நான் இங்கே எதுவுமே வாங்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதே சேம் டே தான் வந்து ஃப்ளைட் இருந்தது. நாங்கள் 12 o'clockலாம் வந்து போர்டிங்க்கு வரணும் அப்படின்றதுனால சீக்கிரமாக ரஷ் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்து நாங்கள் துவாரகமையி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இது உள்ளேயே தான், அதுக்கும் போனோம் நாங்கள். அதில் பட் அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அது பிக் ஸ்க்ரீன், ஜெயின் ஸ்க்ரீனும் கூட ரொம்ப நல்லா இருந்தது. சாய்பாபாவோட ஸ்டோரி தான் வந்து அதில் வந்து பேசுகிற மாதிரி, சாய்பாபாவே வந்து பேசுகிற மாதிரி அழகாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா மேஜிக் ஷோ தான். இவங்க வந்து ஒரு 15 to 20 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் மேஜிக் பண்ணாங்க. உண்மையிலேயே ரொம்ப வந்து யூனிக்காக இருந்தது. எங்கேயும் பார்த்துராத ஒரு மேஜிக்காக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணி காமிச்சாங்க. கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இப்போ ஃபேமிலியாக வரீங்க, குழந்தைங்க இருக்காங்க, எல்டர் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா கூட இந்த பிளேஸில் நீங்கள் எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தான் இந்த பிளேஸ் இருக்குது. நம்ம கொடுக்குற பணத்துக்கு ரியலி ஒர்த்தி அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இதை முடிச்சுட்டு நாங்கள் போனது தான் பார்த்திங்கன்னா 5D ஷோ போனோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இதிகாசங்களில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரி தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கே வச்சுருக்காங்க பார்த்திங்களா, இந்த கருடர் வந்து பேசுகிற மாதிரி இருந்தது, வாய் அசைக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இதற்கு பிறகு நாங்கள் தேர்டாக போனது பார்த்திங்கன்னா லேசர் ஷோ தான். லேசர் ஷோ பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 25-30 minutes இருந்தது. அதுவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சேருக்கு பின்னாடி நம்ம இது பண்ணுற மாதிரி, அப்புறம் இந்த வாட்டர் வந்து இந்த பபிள்ஸ் மாதிரி விடுற மாதிரி, அப்புறம் உண்மையிலேயே நம்ம சில இடங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 25 minutes வந்து ரியலி ஒர்த்தி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் ஒரே ஒரு ஷோ மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். ஏன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சுன்றனால நாங்கள் டக்குன்னு கிளம்பிட்டோம். ரொம்ப நல்ல பிளேஸு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.